Taste the Daily. விஜயகுமார் சார், இதுவரைக்கும் தொடர்ந்து 7 முறை அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. நீதிமன்றமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா தாமாக முன் வழக்கெல்லாம் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. திமுக அரசு ஆட்டம் காண தொடங்கிடுச்சா? உண்மையிலே ஆட்டங்காலம் தான் தொடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஊழலையும் திமுகவும் பிரிக்கவே முடியாது. அன்னைக்கு தர்மியும் நக்கீரரும் பேசிக்கும் போது பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்ற வச்சோம்னா ஊழலையும் திமுகவும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் சர்க்காரியா கமிஷனே அப்பவே சொல்லிச்சு, இவர்கள் விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்வதில் கெட்டிக்காரர்கள். அந்த அளவுக்கு ஊழலே திளைத்து போனவர்கள் இன்னைக்கு நீதிமன்றம் அவர்களுக்கு தக்க பாடத்தின் தண்டனையும் தீர்ப்பும் அவங்களுக்கு எதிர்ப்பாக வழங்கி வரவே வேறு வழி இல்லாமல் திமுக இன்னைக்கு இது பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா துரைமுருகன் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்து 4 ஆண்டுகள் அவர் கனிம வள கொள்ளையை பற்றி நம்ம சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக பொறுப்புள்ள எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் கேள்வியெல்லாம் எழுப்பணும். அப்போது கூட அவர்கள் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ ஆட்சி முடிகிற நேரத்தில் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளுக்க நிற்கிறார்கள்னா அவர் சரியாகவே இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பத்துக்கு சரியான பணத்தை இவர் பட்டுவாடாவை இவர் செய்யலையோ அதனால தான் நீக்கிட்டாங்களோ என்ற ஒரு ஐயப்பாடும் இதில் எழுகிறது. ஒன்று. ரெண்டாவது ஒரு சந்தேகம் என்ன ஏற்படுதுன்னா, சீனியர்களை நீக்கிவிட்டு தனது பட்டத்து இளவரசருக்கு வழி கொடுப்பதற்காக வேண்டி இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாரோ அப்படி முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அமைச்சர் வேற பொறுப்புக்கு தானே வேற அமைச்சரவைக்கு தானே மாட்டிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பணம் கொழிக்கிற இதெல்லாம் துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கே கொடுத்து கொண்டு இருப்பாங்க. இந்த 7 அமைச்சரவை மாற்றத்தை நீங்கள் உற்று நோக்கினாலே தெரியும். தனது அமைச்சர் அப்போ இல்லைன்னா புழலில் போயிட்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்துட்டு வந்த உடனே அவருக்கு அவர் கவனித்த அதே மது விலக்கும் மின்சாரத்துறையும் கொடுத்தாங்க. திருப்பி உச்ச நீதிமன்றத்தினால வேறு வழி இல்லாமல் நீக்கினாங்க. இப்போ நீக்கினதுக்கு பிறகு யார் அதுக்கு சரியாக இருப்பா? இப்போ இதுலேயும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதிமுகவில் இருந்து போனவங்க தான் அந்த அமைச்சரவையில் இப்படி பணம் நல்லா கொட்டுகின்ற ஒரு துறையை கொடுக்குறாங்க. இதில் தப்பி தவறி இருந்தவர் இவ்வளோ நாளாக கனிம வளத்துறையில் துரைமுருகன் இருந்தார். அவருக்கு ஏற்கனவே கட்சியின் மீது ரொம்ப அதிருப்தி. அவர் துணை முதல்வர் மகனுக்கு பட்டத்து இளவரசருக்கு கொடுக்கும்போது தனக்கு துணை முதல்வர் கேட்டிருக்கிறார். அப்போ துணை முதல்வர் கொடுக்கறதுனால இந்த கனிம வளத்துறை ஏகப்பட்ட இது இருந்தாலும் இதை கட்சி தலைமை முதலமைச்சர் கண்டும் காணாமல் இருந்தார். போய்கொண்டே இருக்கிறது. பார்த்தார் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, இப்போதே நமது மகனுக்காக இவர் இந்த சீனியரில் ஏற்கனவே பொன்முடியை நிற்காச்சு, துரைமுருகனை நிற்காச்சு. இப்போது ஏவா வேலும் ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று பேசியிருக்கிறார். சோழிக்கே பீச்சைக்காய சோழிக்கே பீச்சைக்காய இந்த பாட்டை சிவன் கோயிலில் பாட முடியுமா, அந்த கோயிலில் பாட முடியுமா? இப்படி இவர்கள் ஒரு மாண்புமிகு அமைச்சர்கள் எந்த வார்த்தையை பேசணும் அப்படின்றதே இல்லாமல் எது ஒன்றாலும் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய பேருக்கு தான் இந்த முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரே தெரியல. இந்த அமைச்சர்களெல்லாம் உடனே நீக்கணுங்க. இப்படி நம்மளுடைய வழிபடும் தலங்களை பற்றியெல்லாம் ரொம்ப ஒரு அவதூறு பேசுகிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது ஏவாவேலு இப்படி சீனியர் அமைச்சர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை இல்லை சார். நீங்க சொல்றதை பார்த்தா மக்களுக்கு சரியா செயல்படலை அப்படின்றதுக்காக இலாக்கா மாற்றம் செய்யாம அவங்க குடும்பத்துக்கு சரியா செயல்படல மாற்றம் நடக்குதா? ஆமா, அவங்க குடும்பத்துக்கு சரியாக பணப்பட்டுவாடா கொண்டு போய் யார் கப்பம் கட்டுகிறார்களோ அவர்களை சிறைச்சாலைக்கு சென்று வந்தால் கூட உடனே அமைச்சர் பதவி கொடுத்துறாங்க. தன்னுடைய குடும்பத்திற்கு யார் சரியாக கொடுக்கலையோ அவர்களை பொறுத்து இருந்து பார்த்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்று துரைமுருகன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால ஏன்னா ஒரு ஒரு செயலாளர், பொதுச் செயலாளர் அவர் சீனியர் மோஸ்ட் அந்த திமுகவுக்குள்ள சீனியர் மோஸ்ட் அவர் மீது நடவடிக்கை எடுத்த உடனே அவருக்கு ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கார். இப்படி திமுக ஊழலில் கடைசி காலகட்டம் இது 1 வருடம் தான் இருக்கு. ஒருவர் உளவுத்துறை சரியான தகவல்களை முதலமைச்சருக்கு தெரிவிச்சு அதனால இப்போ சீனியர் அமைச்சர்கள் மேலாம் நடவடிக்கை தொடருதா? அப்படின்னா அந்த உளவுத்துறை அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு தூங்கி கொண்டு இருந்ததான்ற கேள்வி ஏற்படும்ல. உளவுத்துறை எப்போதுமே வீழ்ச்சி கொண்டு தானே இருக்கணும். இதே உளவுத்துறைக்கு இவங்களுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாசத்துல 4 மாசத்துல இந்த துறையிலெல்லாம் ஊழல் நடக்குது. இப்போ கனிம வளம் கொள்ளடிக்கப்படுறதுன்றது தான் எல்லாருமே சொல்றோமேங்க. நம்ம பொறுப்பான எதிர்கட்சியா இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்ம ஆற்றும் போது அவர் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. இப்போ எல்லாத்தையும் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா இப்போ இல்லவா போய் பண்றாரு. இப்போ இப்படி நடவடிக்கை எடுக்கின்ற போது ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது. உன் பிள்ளைக்காக வேண்டி இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாயோ அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறோம். புரியுதுங்களா?
தன் பிள்ளைக்கு வழிவகுக்கணும். தன் பிள்ளைக்கு யார் யாரெல்லாம் இடையூறாக இருப்பார்களோ அவரை இப்போதே வந்துட்டு கட்சி அவர்கள் எல்லாம் அவர்களுடைய இதோ வந்து அதிகாரத்தை குறைப்போம். அப்படி குறைச்சு பிள்ளைக்கு வந்துட்டு யார் யார் வேண்டப்படுறார்களோ அவர் பிள்ளைக்கு வேண்டி சேராரோ அப்படின்ற ஒரு இது சாதாரண மக்களுக்கு கூட கேட்கறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா துரைமுருகன் டீக்ரேட் பண்ணப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஏன்னா அவர் கூடுதலா சட்டத்துறையும் கொடுத்திருக்காங்க. இல்ல இல்ல அவர் துறையை மாத்தி இருக்காங்களா? சட்டத்துறை, கனிமவளத்துறை என்பது எவ்வளவு இது, கனிமவளத்துறையை எடுத்துட்டு சட்டத்துறையாக கொடுத்திருக்கிறாங்க போது இதுதானே. அவருக்கு 2-3 துறை கூடுதலா கொடுத்திருந்தா நீங்க ப்ரமோஷன் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற துறை கனிமவளத்துறையை வந்துட்டு நாங்க ஆரம்பத்தில் இருந்து நாங்க சொல்றோம் அதுல ஏகப்பட்ட ஊழல் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நடவடிக்கை எடுக்காதவர் இப்போது நடவடிக்கை எடுக்கிறாருன்னா என்ன காரணம்? முதலமைச்சர் இதெல்லாம் தான் காரணம். சரியா அவர் வந்துட்டு இது கொடுக்கலையா, கப்பத்தை சரியா கட்டலையா, இல்லைன்னா தன் பிள்ளைக்காக வேண்டி வழி வகுத்து கொடுப்பதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம கேட்கிறோம். சரி சார், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து வழக்குகளும் வந்து ரத்து செய்யப்பட்டுட்டே வருது. ஊழல், அந்த ஏற்கனவே போடப்பட்ட ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் போடப்பட்ட வழக்குகள்லாம் தொடர்ச்சியா ரத்து செஞ்சுட்டே வராங்க. திருப்பி வந்து நீதிபதிகள் தாமா முன் வந்து அந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நீதிமன்றம் வந்து கடகோடி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை பற்றி நம்ம எதுவும் இல்லை. ஏன்னா எல்லா கடகோடி மனிதர்களும் அதன் மீது தான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். குறிப்பிட்ட சில குறுகிய காலத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்தில் இவர்கள் மீது போடப்பட்ட ஊழல் வழக்குகள் அத்தனையும் வந்துட்டு கீழமை நீதிமன்றங்களாக வந்துட்டு இவர்கள் நிரபராதி அனைத்து அமைச்சர்களும் வரவேதான். இது வந்து ஹைகோர்ட் வந்து உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா இது வந்து தொடர்ந்து அவர்கள் மீது வந்துட்டு தள்ளுபடி செய்வது நிரபராதிகள் பண்றாங்களே. அப்போ வந்துட்டு உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது, தானாகவே முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்றது விசாரிக்கிறாங்க. அவர்களுக்கே தெரியுது இதுல நீதிமன்றம் ஏதோ ஒரு பிழை செய்திருக்கிறதோ, ஏதோ கீழமை நீதிமன்றம் ஏதோ தவறு செய்திருக்கிறதோ, அதனால வேண்டி நம்ம திருப்பி எடுத்து இதெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லி விசாரிக்கிற போது பாத்தீங்கன்னா இவர்கள் ஊழல் செய்ததற்கு அத்தனை ஆதாரங்களும் அவர்கிட்ட இருக்கிறத எடுத்து விசாரணை செய்கிறார். ஒவ்வொரு பாருங்க, இந்த ஆட்சி முடிவெடுத்துக்குள்ள அந்த திமுகவின் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் சகாக்கள் அத்தனை பேரும் சிறை செல்வது உறுதி. நீதிமன்றம் அதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்க சொல்றத பார்த்தா புழல் சிறையில தான் அமைச்சரவை கூட்டமே நடக்கும் போலியா? நடக்கும். ஏற்கனவே அமைச்சர் ஒரு சாதனை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத சாதனையை இந்த விடியா திமுக அரசு செய்தது இல்லையா? ஒருத்தருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக கொடுத்து சிறையில வந்துட்டு 1 ஆண்டுகளுக்கு தாண்டி 1.5 ஆண்டு காலமா இருந்தார். அதன் பிறகு நீதிமன்றம் அவருக்கு அமைச்சரவையிலிருந்து நீக்குங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீக்கினாங்க. திருப்பி வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு உடனே அமைச்சரை கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றம் உடனே என்ன சொல்லுது, நாங்கள் வந்துட்டு இவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்தது தவறோ என்கின்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு ஏற்படுது, இவருக்கு உடனே அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்க, அமைச்சரவையிலிருந்து அவர் நீடிக்கணுமா இது பண்றீங்களான்னு கேட்டதுக்கு பிறகுதான் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கினார்கள். இப்படித்தான் அவர்கள் ஊழல்வாதிகள் நிச்சயம் தண்டனைக்கு உள்ளாவார்கள். அவர்கள் அனைவரும் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் சிறை செல்வது உறுதி. நன்றி. நன்றி சார். விஜயகுமார் சார், உங்கள் நிறைவு கருத்து. அதாவது நிறைவான கருத்துனா, காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து பேச வந்தவர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன காரணம்னா கனிமொழி அவர்கள் சொன்னதனால நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஒரு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லியிருக்கிறார். எங்கள் மாண்புமிகு பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டதுக்கு இணங்க எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி வீதி எங்கும் தமிழ்நாட்டினுடைய வீதி எங்கும் இறங்கி போராட்டம் நடத்திய காரணத்தினால தான் அவர் வந்துட்டு அமைச்சரவையிலிருந்து நீக்கினாங்க. இதுதான் உண்மை. இத வந்து அவர் வந்து ரொம்ப எதிர்க்கட்சியுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது அவருக்கு பெருமை சார். ரொம்ப எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லுங்க. அவர் இன்னும் நல்ல அமைச்சர். எல்லா அமைச்சர் மீது தான் எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வார்களா? அவங்களுக்கு யார் கப்பம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு நிறைவு கருத்து அவரோட கருத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறோம் சார். ஏன்னா இதுல விவாதம் பண்ணா கருத்தை சொல்ல முடியாது. இவர் முட்டுகிட்டு அந்த திமுகவுக்கு ஆதரவா பேசுறதுல இன்னும் எடுபடாது. அதாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, போர் மேகம் சூழ்ந்திருக்கிற இந்த வேலையில நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த போரிலும் விளம்பரம் தேடுகின்ற ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு. அவர் வந்துட்டு பேரணி நடத்துகிறாரு. இந்த பேரணி நடத்துவதால் என்ன நன்மை நடக்க போகிறது? அங்க வந்துட்டு மக்கள் வந்து ராணுவ வீரன் நம்ம மக்களை காப்பாத்துறதுக்காக அங்க வந்து எல்லையில வந்துட்டு தன் உயிரை கொடுத்து நாட்டை காக்கிற போரில் இருக்கிறார். இங்க இவர் பேரணி நடத்தி விளம்பரத்தை தேடுறார். அங்க ரத்தம் கேட்கிறார். எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி யுத்தம் நடக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேணாம்னு சொல்லிட்டு
தமிழ்நாட்டினுடைய எல்லா இடத்திலும் ரத்த தானத்தை வழங்குங்க, ரத்தத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ஐடிவிங்க அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரத்தத்தை கொடுக்க போறோம், ரத்தம் தேவைப்படுகிற இந்த நேரத்தில் ரத்தத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து உறுதுணையா நம்ம ராணுவத்துக்கு இருக்கணும். ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் இப்படி இருக்கிறார். இவருடைய நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். 2026 ஐயா எடப்பாடி இரட்டை இலை மலரும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இதை எந்த கொம்பனாலும் யாராலும் தடுக்க முடியாது. இரட்டை இலை வெற்றி பெறும், அதிமுக மகத்தான வெற்றியை பெறும். சார், அதிமுக கண்டிப்பா மகத்தான வெற்றி பெறட்டும். இப்ப நம்ம வந்து இந்த ஊழல் வழக்குகள்ல இருந்து இந்த அமைச்சர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்களா, இல்ல வந்து திருப்பி திருப்பி வந்து இவர் வந்து அந்த ஊழல் அமைச்சர்களை ஊக்குவிச்சுட்டே இருப்பாரா முதலமைச்சர்? அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த ஆட்சி இனி நீடிக்க போறதில்ல. இருக்கிற அமைச்சரவை சகாக்கள் அத்தனை பேரும் நீதிமன்றத்தினால கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இவர்கள் ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இது கீழமை நீதிமன்றத்திலிருந்து தப்பிச்சவங்களை எப்படி வந்து உயர் நீதிமன்றம் பார்த்து இருந்து அந்த வழக்கை தாமாக முன் வந்து எடுத்து அவர்களை விசாரணைக்கு வர சொல்லி திருப்பும் விசாரணைக்கு அவர்கள் வந்துட்டு ஊழல் செய்ததுக்கு தண்டனை அனுபவித்தே தீர்வார்கள். இந்த அமைச்சர்கள் திமுகவே ஊழல் செய்த இந்த கட்சி, இந்த ஆட்சி எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாட்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமன்றத்தில் ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. இது வெற்றியினுடைய சத்தம், அதிமுகவுடைய வெற்றியினுடைய சத்தம் கேட்க தொடங்கிவிட்டது.